Gurubhyo Namaha. Very happy to be in touch with you all with this posting. நிறைய நாளாகவே இந்த சாண்டிங், இந்த மந்த்ரா சாண்டிங் இருக்கு இல்லையா, அதோட பெனிஃபிட்ஸை பற்றி போஸ்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஏன்னா நிறைய பேருக்கு மந்த்ரா சாண்ட் பண்ணால் என்ன பெனிஃபிட் கிடைக்கும், அதுக்கு என்ன ப்ரூஃபு. அந்த மைண்டு நம்மளுடைய சயின்டிஃபிக் மைண்டாக தானே இருக்குது, எப்படி இருக்குது, என்ன ப்ரூஃபு, எதாவது ரிசர்ச் பண்ணியிருக்காங்களா, அது எப்படி ஒர்க் ஆகுது, அப்படியெல்லாம் ஒரு தேடல் இருக்குது. இதுக்கு ஸ்ரத்தை வேணும், ஸ்ரத்தைக்கு நல்ல இன்ஃபர்மேஷன் வேணும். நிறைய பேர் இதில் ஒர்க்கும் பண்ணியிருக்கா. இப்போது இந்த மந்த்ரா சாண்டிங்கோட பெனிஃபிட் பார்க்கும்போது முதல்ல நம்ம என்ன பண்ணலான்னா, இதோடைய இந்த ப்ரெசன்டேஷனோட என்ன சப்ஜெக்ட் மேட்டர்னு பார்த்துடணும். சப்ஜெக்ட் மேட்டர் மந்திரங்களோட பயன் என்ன, அது எப்படி டெக்னிக்கலாக, எப்படி மந்திரங்கள் எப்படி பண்ணுறோம், இந்த மந்திரங்கள் உச்சாரிக்கும் போது என்னெல்லாம் இன்வால்வ்டாக இருக்குது, அந்த அக்ஷரங்கள் அதில் எப்படி யூஸ் ஆகிறது, வேரியஸ் பார்ட் ஆஃப் த பாடி எப்படியெல்லாம் இன்வால்வ் இருக்குது, காற்றோட மூவ்மெண்ட்டு தானே, ஃப்ரிக்ஷன் தானே மந்திரங்கள் வரத்துக்கு பேசேஜ் ஆஃப் ஏர், அது மூவ் ஆகுது, எப்படி மூவ் ஆகுது, இது சப்ஜெக்ட் மேட்டர். ரெண்டாவது இது யாருக்குன்னு கேட்டால், யாரெல்லாம் மந்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆசையாக இருக்கோ, அல்லது மந்திரத்தினால பயன் அடையணும்னு ஆசையாக இருக்கோ, அவளுக்கு இது கண்டிப்பாக இந்த போஸ்டிங் யூஸாக இருக்கும். மூணாவது இதோட பயன்கள் என்ன. பயன்கள் நிறைய பயன்கள், எக்கச்சக்கமான பயன்கள். அல்டிமேட் பயம் பலன் ஆத்ம ஞானம், நான் யாருங்கிறத உணர்றது கண்டிப்பாக கிடைக்கும் இது வழியாக. இது ஒரு மீன்ஸ் டு அட்டைன் தட். மந்திரங்கள் மனசு பியூரிஃபை ஆகும், சித்த சுத்தி, மனசு ஒருமைப்பாடு பண்ண முடியும். நிறைய ரிசர்ச் ரிப்போர்ட்ஸு, நான் அதெல்லாம் பற்றி பேச போகிறேன். ஹீலிங்கில் நிறைய ரிப்போர்ட் வந்திருக்கு. இப்போலாம் பிரெயின் ஸ்கேன்லாம் பண்ணி நிறைய ஹீலிங்கில் எங்கெல்லாம் யூஸ் ஆகிறதுங்கிறது சொல்லியிருக்காது. அப்புறம் இது நம்மளுடைய ஜாதகத்தில் தோஷங்கள்லாம் இருந்ததுன்னா அந்த தோஷங்களை எப்படி நிவர்த்தி பண்ணுறது, இந்த கிரகங்களெல்லாம் எப்படி சாந்தி பண்ணுறது, மந்திரங்கள் இருக்குது. வாஸ்து, நம்ம இருக்கிற இடம் எப்படி இருக்குது, சரியாக இருக்கா, இல்லைனாக்கா உடைக்க கிடைக்க இல்லாமல் எதாவது பண்ணி சரிப்படுத்த முடியுமா, அல்லது நம்ம புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே எனர்ஜி லெவல் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியல, அதை எப்படி அங்கே எனர்ஜியை எப்படி பியூரிஃபை பண்ணுறது, மந்திரங்கள் இருக்குது. ஸோ இது அப்புறம் இந்த மூணுக்குள்ள சம்பந்தம், இந்த மந்திரத்தோட சப்ஜெக்ட் மேட்டருக்கும் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ, என்னெல்லாம் பலங்களோ, அது மூணு எப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த போஸ்டிங்கில். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான போஸ்டிங். எல்லாரும் கேட்டுட்டு தன்னுடைய குழந்தைகளுக்கும் இதை ஷேர் பண்ணணும். முதல் 6 வருஷத்துலேயே இந்த சினாப்சிஸ் அப்படின்னா, இந்த பிரெயின் செல் எப்படி 2 கனெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கனெக்ஷன்ஸ் நிறைய கனெக்ஷன்ஸ் முதல் 6 வருஷத்துலாம் ஆரம்பிக்கிறது. ஆக்சுவலி பார்த்தானா நம்மளுடைய ப்ரோக்ராம், மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் 6 வயசுலேயே எழுதிடுறது. அப்போ இந்த குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே இதை பற்றி சொல்லி கொடுத்தோம்னா, புரியத்தக்கனா 3-4 வயசுலேயோ நல்ல பலன்கள் அடைவா. அவங்க ஃப்யூச்சர் ஒன்றா இருக்கும், அந்த ஃபேமிலியே சந்தோஷமாக இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் சின்ன குழந்தைகள் இருக்கோ, அல்லது குழந்தை பிறக்க போகிறதோ, அல்லது பேர குழந்தைகள் இருக்கோ, அவள் எல்லோரும் இதை கேட்டு இது பயன்படலாம். சரியா? ஸோ முதல்ல ஒரு ஸ்லோகத்தோடு ஆரம்பிக்கலாம். ஓம் பத்ரம் கர்ணேபிஹி ஸ்ருணுயாம தேவாஹ, பத்ரம் பஷ்யேம அக்ஷபிஹி யஜத்ராஹ, ஸ்திரைஹி அங்கைஹி துஷ்டுவாகும்ச தனுபிஹி व्यशेम देवहितं यत् आयुः, स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः, स्वस्ति न पूषा विश्ववेदाः, स्वस्ति न तार्ष्यो अरिष्टनेमिः,
ஸ்வஸ்தி நோ ப்ரஹஸ்பதி ததாது. ஓம் சாந்தி 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 சாந்தி. இதோட அர்த்தம் என்னன்னாக்கா, நல்ல அர்த்தம். இது சாந்தி மந்திரம். இது அதர்வணவேதத்தோட சாந்தி மந்திரம். ஓம் பத்ரம் கர்ணேபி ஸ்ருணுயாம தேவாஹா. என் காதுகள் நல்லதையே கேட்கட்டும். அதுக்கு தான் இந்த மந்திரங்கள் நம்ம சொல்லும்போது நம்ம காதுகளும் கேட்கத்தானே செய்கிறது. மற்றவாளுக்கும் அது பெனிஃபிட்டாக இருக்குது, நம்மளுக்கும் பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மந்திரத்தோடு நான் ஆரம்பிக்கலாம்ச்சேன். பத்ரம் மங்களம், நல்ல விஷயங்கள் காது கர்ணேபிகி காதுகளால், ஸ்ருணுயாம கேட்போமாக, தேவாக தேவர்களே, ஏ தேவர்களே, ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம், அட்ரஸ் பண்ணுறோம். ஏ தேவர்களே, எங்களுடைய காதுகளால் நல்ல விஷயங்களையே, மங்களகரமான விஷயங்களையே, நல்ல மந்திரங்களையே கேட்போமாக. அதுக்கு யாரையும் சாண்ட் பண்ணத்தினே கேட்க முடியும். நம்ம சாண்ட் பண்ணாலும் நம்மளும் கேட்குறோம், மற்ற வழக்கு உசுவாக இருக்கும். அதனால் சாண்டிங் பெனிஃபிட்டில் இந்த ஸ்லோகம் ரொம்ப அப்ராப்ரியேட்டாக இருக்குது. பத்ரம் பஷ்யேம அக்ஷபிகி யஜத்ராகா. பத்ரம் மங்களம், பஷ்யேம பாப்போமாக, என்னதை பாப்போமாக, அக்ஷபி கண்களால், யஜத்ராக யாரை வணங்குறோமோ, வணங்கும் தேவர்களே, உங்களை வணங்கும் தேவர்களே, எங்களுடைய கண்களால் நல்லதே பார்ப்போமாக. இந்த மந்திரங்களெல்லாம் மந்திர திருஷ்டான் ரிஷிகள்லாம் கண்ணாலேயே பார்த்து தான் அவன் கொண்டு வந்திருக்கான். விஸ்வாமித்திரர் காயத்ரி மந்திரத்தை கண்ணால் பார்த்து தான் அந்த மெடிடேஷன் லெவலில் போகும்போது பார்த்துருக்கான். இது பார்த்தோன்னா இந்த பேச்சோட டிஃப்ரெண்ட் லெவலில் வைக்கரி, மத்தியமா, பஷ்யந்தி, பரான்னு இருக்குது. இந்த பஷ்யந்தி லெவலில் இது வருது. மந்திரங்களை பார்க்க முடியும். நம்ம ரிஷிகள் பார்த்துருக்கா. ஸ்திரைஹி அங்கைஹி துஷ்டுவாகும்ச தனூபிகி விஷேம தேவஹிதம் எத் ஆயுஹு. எங்களுக்கு எவ்வளோ வருஷம் இருக்குமோ அதை நல்லா உடம்பு ஸ்திரைஹி அங்கைஹி தனுபிகி, எங்கள் உடம்பெல்லாம் நல்லா, உடம்புல உள்ள அங்கங்கள் எல்லாம் நல்லா ஸ்டெடியாக இருந்துட்டு உன்னை ப்ரைஸ் பண்ணிகிட்டே, உன்னை ப்ரே பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு தக்கன எங்களுக்கு நல்ல உடம்பு கொடு அப்படிங்கிறோம். ஸ்வஸ்தின இந்திரோ விருத்தஸ்ரவாக. இந்திராட்ட சொல்கிறோம், பழமையானவரும் புகழ்பெற்ற இந்திரனே எங்களுக்கு ப்ளஸ் பண்ணுங்கிறோம். என்ன ப்ளஸ் பண்ணுங்கிறது சொல்லுவாள். ஸ்வஸ்தின பூஷா விஸ்வவேதாக. பூஷானா சன் காட், ஏன்னா அவன் தான் நம்மளெல்லாம் காப்பாற்றுறோம். அவர் எங்களுக்கு என்ன பிளஸ்ஸிங் கொடுக்கணும். விஸ்வவேதாகன எல்லாம் தெரிந்தவரே. ஸ்வஸ்தின தார்ஷேகன கருட தேவனே. அரிஷ்டநேமிகி. அரிஷ்டநேமிகி அரிஷ்டன மிஸ்பார்ச்சூன், அதை போக்குறவர். அரிஷ்டநேமி கருணுடைய பையனுக்கும் பேர் அரிஷ்டநேமிகி. ஸ்வஸ்தின, அது எங்களுக்கு பிளஸ்ஸிங்கை கொடு. ஸ்வஸ்தினோ ப்ரஹஸ்பதி. ப்ரஹஸ்பதி என்னது, த ப்ரிசெப்டர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல், த ப்ரொடக்டர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் வெல்த் இன் அஸ். ஸோ இவாள்கிட்டலாம் என்ன வேண்டுறோம்னா, இந்திரன்ட்ட, சூரியன்ட்ட, கருடன்ட்ட, கருணோட பையன்ட்ட, ப்ரகஸ்பதிட்டெல்லாம் என்ன வாங்கிட்டோம்னா, ஸ்வஸ்தினா பிளஸஸ் வித் த இன்டெலெக்சுவல் ஸ்ட்ரென்த். எங்களுக்கு நல்ல புத்தியை கொடு. அந்த புத்தியை கொடுத்தனால என்ன ஆகும், நாங்கள் இந்த ஸ்கிரிப்சர் சாஸ்திரங்களெல்லாம் நல்லா படிப்போம். ஒரு குருட்ட போய் நல்லா படிப்போம், அதை புரிஞ்சுண்டு ஆத்ம ஞானத்தை அடைவோம். அதான் மந்திரங்களுடைய தாத்பரியங்கள் எல்லாமே. எல்லா மந்திரங்களுமே நம்மளை இந்த ஸ்பிரிச்சுவல் வழிக்கு கொண்டு போய் ஆத்ம ஞானம் அடையணும். அதுதான் கம்ப்ளீட்டாக மோட்சம், முக்தி கிடைக்கணும் தான் மந்திரங்கள். ஸோ சாண்டிங் மந்த்ராவோட பெனிஃபிட்டில் ஃபஸ்ட்டு புருஷார்த்தத்திலேயே உயர்ந்த புருஷார்த்தமான மோட்சத்துக்கு மந்திர சாண்டிங் கண்டிப்பாக ஒரு மீன்ஸாக இருக்கும், ஒரு வழியாக இருக்கும். அது ஒரு பெனிஃபிட். சரியா? அப்புறம் நம்ம மந்த்ராங்கிறோம் இல்லையா. மந்த்ரானா என்ன? இது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு தான். இது ரெண்டாக பிரிக்கணும். த்ரங்கிறது சஃபிக்ஸ், பிரத்யம்பாங்க. அது எ டூல். ஸோ டு அச்சீவ் சம்திங். மன்கிறது கான்டம்ப்ளேஷன். கான்டம்ப்ளேஷன் பண்ணக்கூடிய டூல் மந்த்ரா. இதுதான் மந்திரம். ஒரு ஆயுதமாக இருக்குது, ஒரு டூலாக இருக்குது, ஒரு கருவியாக இருக்குது. டு திங்க் கிளியர்லி. டு திங்க் கிளியர்லி அபவுட் வாட்? டு திங்க் கிளியர்லி நம்மளை பற்றி கரெக்டாக, நம்ம யார், ஆத்ம ஞானத்துக்கு உதவுறது ஒன்று. ரெண்டாவது, நம்ம உலகத்தில் விவகாரம் பண்ணுறதுக்கும் கிளியர் மைண்ட் இருந்தால் தான் கரெக்டாக டீல் பண்ண முடியும், அதுக்கும் பண்ணுறது. ஸோ இந்த மந்த்ராங்கிறது எ டூல் டு கான்டம்ப்ளேட்,
கரெக்டாக திங்க் பண்ணுறதுக்கு, கரெக்டாக புரிந்து கொள்வதற்கு, விஷயங்களை கரெக்டாக எது எப்படியோ அதை அப்படியே பார்ப்பதற்கு, யார் என்ன சொன்னாலும் அதோட கரெக்ட் மீனிங்கை அடைவதற்கு அதுக்கு என்ன வேணும்? பியூரிட்டி ஆஃப் மைண்டு, மனசு கிளியராக இருக்கணும். அப்புறம் மனசு ஒருமைப்பாடு, அது வந்து மந்த்ரா. மனனா திராயத்தே இத்தி மந்த்ரா. திராயத்தேனா ப்ரொடெக்ட் பண்ணுறது நம்மளை. இந்த கான்டம்ப்ளேஷன், கரெக்ட் கான்டம்ப்ளேஷன்னால் இதுக்கு இந்த மந்திரங்கள் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறது. ப்ரொடெக்ட் மட்டும் பண்ணாமல் நம்மளை ஆத்ம ஞானம் அடைய வைக்கிறது. இந்த மந்த்ராங்கிறது மாதிரி, இந்த திராங்கிறது சொன்னாலே அது டூல். நேத்திரன்னா கண், வஸ்திரம்லாம் இருக்குது, பாத்திரம்லாம் இருக்குது, அந்த மாதிரி. அப்போது இந்த மந்திரங்கள் எல்லாம் நம்மளை வந்து ஸ்பிரிச்சுவல் நாலேஜுக்கும் உதவுறது, நம்ம உலகத்தில் விவகாரம் பண்ணுறதுக்கும், மற்ற புருஷார்த்தங்களுக்கும். என்னெல்லாம் புருஷார்த்தம்? தர்ம காரியங்களை பண்ணுறதுக்கு, பொருட்கள் ஈட்டுதல், நம்ம வாழறதுக்கு பொருள் ஈட்டுதல் வேணும் இல்லையா? பொருள் ஈட்டுதலுக்கு, நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு, அதுக்கெல்லாம் நல்லா ஹெல்த் வேணும் இல்லையா? அதுக்கும் மந்திரா யூஸ் பண்ணுறது. ஸோ சாண்டிங் வந்து என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு முதல்ல வந்து ஜென்ரலாக பேசிவிட்டு அப்புறம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பின்னால் வரேன் நான். ஸோ ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் மந்த்ராவில் வந்து பார்த்தோம்னா பியூரஸ்ட் ஃபார்மில் இருக்கிறது தான் மந்த்ரா. எதெல்லாம் பியூரஸ்ட் ஃபார்மில் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் மந்த்ரா சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு பறவைகளுக்கு ஒலி அதை கேட்டுண்டு ஒரு ஸ்டில்னஸுக்கு வரல், ஒரு அமைதியான மனசு வந்து ஒருமைப்பாடு ஆகிறது, மனசில் ஒரு சாந்தி வருது, மனசு சுத்தமாகிறது. எதெல்லாம் சவுண்டு இல்லை, எதிலெல்லாம் ஏன் சவுண்டு, எதிலெல்லாம் உங்களுக்கு இந்த ஒருமைப்பாடு கிடைச்சி மனசு சாந்தியாகி டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கோ அதெல்லாமே மந்த்ரா. அது பறவையோட ஒலியாக இருக்கலாம், அலைகளோட சப்தங்களாக இருக்கலாம், அப்புறம் ஃபார் த மேட்டர் என்ன வேணால் இருக்கலாம், ஒரு டான்ஸில் வர சத்தமாக இருக்கலாம், அப்புறம் ஒரு நல்ல மியூசிக்காக இருக்கலாம். இதெல்லாமே மந்திரங்கள் தான். மந்திரங்கள்லாம் என்னது? உங்களை ஒரு ஒருமைப்பாடு கொண்டு வந்து, ஒரு ஸ்டில்னஸ் கொண்டு வந்து. ஏன்னா சைலன்ஸ்லேருந்து தான் மந்திரங்களே வந்திருக்கு. நம்மளுடைய சோர்ஸே என்னது? சைலன்ஸ் தான். அதுக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகணும். அதுதான் மந்திரம், அதான் டூல். சொன்னோம் இல்லையா, திரான டூல். நம்மளை வந்து நம்மளுடைய ஒரிஜினல் லெவலுக்கு, நம்மளுடைய சொரூபத்துக்கு, சச்சிதானந்த சொரூபத்துக்கு கொண்டு போகிறது மந்திரம். அது எது வேணால் வரலாம், எது எப்படி வேணால் வரலாம், எந்த மீன்ஸில் வேணால் வரலாம். நல்ல கடலை பார்த்துட்டு அந்த அலைகளை பார்த்துட்டு அந்த சத்தத்தை கேட்டுட்டு வரலாம், சங்கு சக்கத்தில் வரலாம், கோயில் மணி சத்தத்தில் வரலாம், பாட்டில் வரலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கர்நாடக மியூசிக் பாடுறவா எல்லாருமே மோஸ்ட்லி தேர் ரியலைஸ்டு பீப்புள். ஓகே, நீங்கள் பாருங்கள், மோஸ்ட்லி எல்லாருக்குமே, அல்லது ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஞானம், இந்த ஸ்பிரிச்சுவல் பாட்டு ஞானம் இருக்கும் ரொம்ப அவளுக்கு வந்து. ஏன்னா அது வந்து தன்னை வந்து தன்னுடைய ஸ்டில்னஸுக்கு கொண்டு போகிறதுக்கு உதவுறது. ஸோ பாட்டுக்கு வந்து நீங்கள் வந்து தனியாக கொண்டு கூட அழகாக பாடின்றப்பா, ஆலாப்பனம் பண்ணிட்டு அது மாட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா. ஏன்னா அது ஒரு ஒன்னஸுக்கு கொண்டு போகிறது, ஏகாகிரத்தை கொண்டு போய் மனசை வந்து அப்படியே கிராஸ் லெவல்லேருந்து சட்டில் லெவலில் கொண்டு போய், காசல் லெவலில் கொண்டு போய் நம்மளுடைய சொரூபத்துக்கு கொண்டு போகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு கூட ஒரு தட்சிணாமூர்த்தி சோஸ்திரத்துக்கு கூட ஒரு சோஸ்திரம் இருக்குது, இதை சொல்கிறதுக்கு எப்படி கொண்டு போகிறதுக்கு. சித்திரம் வடதரோ மூலே விருத்தாக சிஷ்யாக குருஹு யுவா குரோஸ்து மௌனம் வியாக்கியானம் சிஷ்யாஸ்து சின்ன சம்சயா அப்படின்னு ஒரு ஸ்லோகமே இருக்குது. சித்திரம் வடதரோஹோ மூலே விருத்தாக சிஷ்யாக. இது ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, சித்திரம்னா ஆச்சரியமான விஷயம்னா, வடதரோஹோ அந்த மரத்துக்கு கீழே, வட மரத்துக்கு கீழே சிஷ்யர்கள்லாம் உட்காந்துட்டுருக்கா. அவள்லாம் வயசான சிஷ்யர்லாம் இருக்கா. குருஹு யுவா, குருவோ சின்னவராக இருக்கார். குரோஸ்து மௌனம் வியாக்கியானம், வாயை பற்றிகிட்டே இருக்கார். அவருடைய வியாக்கியானம் எப்படி, அறிவுரை எப்படி கொடுக்குறார்? சத்தம் போடாமல் கொடுக்குறார். இப்போ சைலன்ஸ் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன் இல்லையா? நம்ம ப்ராப்ளம் ரிலேஷன்ஷிப்லேயே பார்த்துருக்கோமே, நிறைய தரம் பேசாமல் இருக்கும்போது மற்றவாளை புரிஞ்சுக்க முடியாது. அப்புறம் மற்றவா பேசும்போது நம்ம மௌனமாக இருந்தால் அவளுக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஃபீலிங் கிடைக்கிறது. ஏன்னா ஒரு ஆக்டிவ் லிசனிங் கொடுக்குறோம் இல்லையா? ஸோ மௌனம் தான் நம்மளுடைய மந்திரங்கள் அல்லது ஒரு வாணியல்னா வாக்கு பேச்சில் ஹையஸ்ட் லெவல் மௌனம் தான்.
மௌனம் இல்லாமல் பேச முடியாது. நீங்கள் வந்து வாக்கை வந்து அப்படியே பின்னால் ட்ரில் டவுன் பண்ணிகிட்டே போயிட்டே இருந்தால்னா வாக்குக்கு அப்படியே ட்ரில் டவுன் பண்ண என்னாகும், எண்ணங்களாக இருக்கும். எண்ணங்களுக்கு முன்னால் என்ன இருக்கும், இன்டென்ஷனாக இருக்கும். இன்டென்ஷனுக்கு பின்னால் பார்த்தலாம் கடைசியில் சைலன்ஸ் தான், அங்கேருந்து தான் வருது எல்லாமே. ஓகே, அதனால் இதுவும் சைலண்ட் கம்யூனிகேஷன் தான் வெரி எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். இப்போது இந்த மந்திரங்கள் சொல்லும்போது உச்சாரணங்கள் அர்த்தங்களை புரிஞ்சுட்டு சொல்லணுமா அல்லது மந்திரத்தை மட்டும் சொன்னால் போருமா? இப்போ மந்திரங்கள்னால் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று சப்தம், இன்னொன்று அர்த்தம். சப்தமும் அர்த்தமும் எல்லா சொல்களிலையும் இருக்குது. வாகர்த்தா இவ சம்பிருக்தோ அப்படின்னு இருக்கு இல்லையா, 2 சேர்ந்துருக்கும், ஒன்று தனியாக இருக்காது. சிவன் பார்வதி மாதிரி தான். எங்கெல்லாம் ஒரு சொல் இருக்கோ அதுக்கு அர்த்தமும் இருக்கும், அதுக்கு சவுண்டும் இருக்கும். அப்போது நம்ம மந்திரங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக அந்த சவுண்டு வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணி நிறைய பெனிஃபிட்டை கண்டிப்பாக கொடுக்கறது. ஆனால் அர்த்தமும் தெரிஞ்சுட்டோம்னா அதுக்கு தகுந்த ஒரு பாவம் கிடைக்கும். அந்த பாவம் கிடைச்சி அது இம்பார்ட்டண்ட். இப்போ அந்த உச்சாரம் இம்பார்ட்டண்ட்டா பாவம் இம்பார்ட்டண்ட்டாக கேட்டாக்க பாவம் தான் மோர் இம்பார்ட்டண்ட். உச்சாரணம் தப்பாக இருந்தாலும் பாவம், இன்டென்ஷன், எனக்கு வந்து பக்தியோட கருணையோட ஸ்ரத்தையோட பாவத்தோட பண்ணி கொஞ்சம் உச்சாரணம் எங்கேயோ போனால் கூட அது கூட ஒரு ஸ்லோகம் இருக்குது. மூர்க்கோ வதத்தி விஷ்ணாய தீரோ வரதி விஷ்ணவே தயோகோ பலம் தூ துல்லியம் ஹி பாவக்ராஹி ஜனார்தனக. மூர்க்கோ வதத்தி விஷ்ணாய. விஷ்ணாய, விஷ்ணுங்கிறது உக்காராந்த சப்தம், சான்ஸ்கிரிட்டில் ஊல முடிகிற சப்தம். ஊல முடிஞ்சாக்க அந்த நமகனை வரும்போது சதுர்த்தி விபக்தியில் விஷ்ணவேன்னு சொல்லணும். ராமக்கு சொல்லலாம், அகாராந்தமாக இருந்தால் ராமக்கு ராமாயன்னு சொல்லலாம். ஆனால் மூர்க்கனா தெரியாமல், இதெல்லாம் தெரியாமல் இருக்கிறவன்லாம் என்ன செய்வான், அவன் வந்து விஷ்ணாய நமக அப்படிம்பான். ஆனால் கரெக்டாக இருக்கிறவன் எல்லாம் புரிஞ்சுட்டவன் என்ன சொல்லிவான்னாக்கா விஷ்ணவே அப்படிம்பான் வதத்தி. ஆனால் ஃபலம் பார்த்தனா தயோகோ ஃபலம் து துல்லியம். ஆனால் ஃபலம் 2க்கும் சேம். ஏன், இந்த ஜனார்தனன் இருக்கானே பாவக்ராஹி, பாவம் தான் பார்க்குறான். அவன் எவ்வளவு இன்டென்ஷனோட ஒருத்தர் நல்ல மியூசிக்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிக்கிறான், ஆனால் பாவம் சரியே இல்லை, ஒரு ஆட்டிடியூட் சரியே இல்லை, ஏதோ பண்ணணுமே பண்ணுறான். குட் மார்னிங்னு ஒருத்தன் சொல்கிறான், கரெக்டாக ப்ரொனன்சியேஷன்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் முகத்தை பார்த்தா குட் மார்னிங் மாதிரியே இல்லை, எங்கேயோ பார்த்துன்னு சொல்கிறான் ஒரு. அப்போது அந்த குட் மார்னிங்கோட மீனிங் கரெக்டாக இருக்குமா? ஸோ உச்சாரணம் இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் 2 எது இம்பார்ட்டன்ட்னு கேட்டோன்னா பாவம். ஆனால் 2மே இருந்தால் உத்தமம். ஸோ 2 வேணும். நான் அதுக்காண்டி இது வேண்டான்னு நான் சொல்லலை, 2 இருந்தால் அதோடைய பலன்கள் வந்து நிறைய இருக்கும். இது வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். அப்போது இங்கே பார்த்தோம்னா மந்திரங்களுடைய அர்த்தங்கள் தெரியலைனாக்க சில மந்திரங்கள்லாம் சொல்கிறான், நம்ம குரு சொல்லியிருக்கா, நீ சொல்லுப்பா அப்படின்னு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, இது ஈஸி தான். ஆனால் ஒரு சில மந்திரங்கள்லாம் நமக்கு அர்த்தம் தெரியல, என்ன செய்யலாம்னு கேட்டால் கண்டிப்பாக குருவை பார்த்து அர்த்தங்கள் கேட்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஆனால் சில சமயம் அந்த ஃபெசிலிட்டி இல்லை நம்மளுக்கு, அதோட அர்த்தங்கள் தெரியலாம். ஆனால் ஒருத்தர் சொல்லியிருக்கா அந்த மந்திரத்தை சொல்லு அப்படின்னு. ஆனால் இது வந்து பெரிய பெரிய ஸ்லோகங்களுக்கெல்லாம் அர்த்தம் கண்டுபிடிச்சிடலாம். நிறைய பீஜ மந்திரங்கள்லாம் இருக்குது, மோனோசிலபெல்லாம் இருக்குது, ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம்லாம் இருக்குது. அதுக்கு அர்த்தங்கள் கண்டுபிடிக்கிறது கஷ்டம், நம்மளையாக தான் உணரணும். அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இருக்குது. இது வந்து முண்டகோபனிஷத்தில் இருக்குது. முண்டகோபனிஷத்தில் நான் சொல்லுது, நான் அயம் ஆத்மா பிரவச்சனேன லப்யக ந மேதையா ந பகுனா ஸ்ருதேன எம் ஏவ ஏஷக விருணுத்தே தேன லப்யக தஸ்ய ஏஷக ஆத்மா விருணுத்தே தனும் ஸ்வாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, ந அயம் ஆத்மா பிரவச்சனேன, இந்த ஆத்மாவை வந்து இது வந்து ஆத்மாவுக்கு தான், இது வந்து மந்திரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த ஆத்மாவை டிஸ்கோர்ஸை மட்டும் கேட்டாக்கா ஆத்மா ஞானம் வராது. புத்திசாலியாக இருந்திருக்கான், அவனுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும், ரிசர்ச் சயின்டிஸ்ட்டு, பிஹெச்டி படிச்சிருக்கான், அந்த படிச்சிருக்கான், அவனுக்கு அதனால மட்டும் ஆத்ம ஞானம் அடைய முடியாது. நிறைய கேட்டு படித்து ஏதோ அதை படிச்சிருக்கோம், புக்கை படிச்சிருக்கோம், அந்த புக்கை படிச்சிருக்கேன், அதனால் ஆத்மா கிடைக்காது. ஸோ இந்த சீக்கர் வந்து
அதை நாடணும். ஓகே, விருணுத்தேன்னா என்ன செய்யணும்? யூ ஷுட் சீக் த ஆத்மஜானம். அவனுக்கு வந்து உள்ள தீவிர இச்சா இருக்கணும், முமுட்சுத்துவம் இருக்கணும், தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கணும். அப்போ அவனை என்ன சொல்கிறாங்கன்னா, எம் ஏவ ஏஷ விருணுத்தே தேன லப்யக, அவனால் அடையப்படுகிறதுங்கிறார் ஆத்மஞானத்தை. தஸ்ய ஏஷ ஆத்மா விவ்ருணுத்தே தனும் ஸ்வாம், அந்த ஆத்மா வந்து தன்னுடைய உண்மையான ஸ்வாம்னா தன்னுடைய ஒரிஜினல் செல்ஃபை, அதாவே தனுனா ஒரிஜினல் நேச்சரை அவனுக்கு காட்டுறது. அதே மாதிரி தான் இங்கே ஆத்மாவை வேடக்கு பதிலாக மந்திரங்களை போட்டுக்கலாம். மந்திரங்களை சொல்லிகிட்டே இருந்தோம்னாக்க, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம்னா பீஜ மந்திரமாக இருக்கட்டும், எந்த மந்திரமாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு நாள் அதோடைய அர்த்தம் உங்களுக்கு பொருள் புரிகிற மாதிரி ஒரு அர்த்தம் புரிஞ்சுதா? ஸோ அதனால் ஸ்ரத்த வேணும். அந்த குரு சொல்லி கொடுத்தாருனாக்க, அவர் சாஸ்திரமாக மந்திர யோகா சொல்லி கொடுத்தாருன்னா, அதை ஸ்ரத்தையாக அவர் எப்போ சொல்ல சொன்னாரோ, எவ்வளோ சொல்ல சொன்னாரோ, அந்த மந்திரங்களை சொல்லிட்டு வந்தோம்னாக்க அதுக்கு அர்த்தம் கிடைக்கும். என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நிறைய விஷயங்கள்லாம் நான் முதல்ல அதனால தான் அந்த காலத்தில் குழந்தைகளுக்கெல்லாம் முதல்ல மந்திரத்தை சொல்லிக் கொடுப்பா, அர்த்தத்தை வந்து அந்த சொல்லிக் கொடுத்தா புரியான்னு சொல்லிட்டு கொடுப்பா. அப்போ என்ன ஆகும், அந்த குழந்தைகள் சொல்ல அந்த குழந்தைகளுக்குள்ளேயே ஒரு உந்துதல் வரும். இந்த மந்திரம் நான் சொல்லிகிட்டே இருக்கேனே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பான். அப்போ அந்த தேடுதல் ஆரம்பிக்கும் போது, இந்த ஸ்டூடெண்ட் இஸ் ரெடி, இந்த டீச்சர் அப்பியர்ஸுங்கிற மாதிரி எப்படியாவது ஒரு வகையில் நம்ம தீவிரமாக ஒரு ஆசை இருக்கும்போது அது வந்து அர்த்தங்கள் வெளிப்படும். இது வந்து சத்தியம், இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நான் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து இந்த மந்திரங்களுடைய பலன்கள், சாண்டிங்கோட பலன்களை பார்க்கலாம், நிறைய போஸ்டிங்கில் பார்க்கலாம், அவசரம் இல்லை. இது வந்து கன்விக்ஷன் வரணும். நம்மளுக்கு கன்விக்ஷன் இருந்தால் தான் we can carry the conviction to others. நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை பற்றி சொல்லிவிட்டு நீங்கள் இதை எல்லாருக்கும் சொல்லுங்கோ, பரப்புங்கோ. இப்போது இந்த காலத்து குழந்தைகளுக்கெல்லாம் டேட்டா வேண்டியிருக்கு, ப்ரூஃப் வேண்டியிருக்கு, சிஸ்டமேட்டிக் வேயாக போய் அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதுதான் நான் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். இது ஒரு இனிஷியலாக இன்ட்ரடக்ஷனாக பண்ணிட்டுருக்கேன். அடுத்த செஷனில் இதுக்கு அடுத்தாப்புலையும் பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோடலாம் மீட் பண்ணுறதுல. கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கோ, கேட்டுட்டு யாருக்கெல்லாம் உதவியாக இருக்குமோ அவளுக்கெல்லாம் பாஸ் பண்ணுங்கோ. இதை நான் தமிழில் டெலிபரேட்டாக பண்ணியிருக்கேன், நான் நிறைய பேருக்கு போகணுன்ட்டு. இங்கிலீஷ்லேயும் பண்ணலான்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா அது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆடியன்ஸு. ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸ் இருக்காங்க, நம்ம மற்ற ஸ்டேட்டில் உள்ள ஆடியன்களுக்கும். ஏன்னா இது வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ பேர் கொண்டு போக முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பேர் கொண்டு போகணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. கடவுளுடைய அருளாலையும் குரு அருளாலையும் நடக்கும் நினைக்கிறேன். நன்றி.